ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓம் ஸ்ரீ கலகசித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலகசித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலகசித்தர் நமோ நமக. வாங்க, இன்றைக்கும் ஒரு சின்ன ஆரோக்கியமான சமையல் தான். பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். துவரம் பருப்பு தாங்க. இந்த பாத்திரத்தில் தான் வேக வச்சேன், எடுத்து இங்கே வச்சுருக்கிறதுனால பாருங்கள், வீடியோ அந்த இது பண்ண முடியாது. பாத்திரத்தை மட்டும் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவும் அரிசி மாவும் கரைச்சி வச்சுருக்கிறேன். இது இதுவும் பாரம்பரியமான உணவு, அந்த மெத்தடில் தான். சரி, இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. இதுக்கு தேவையாக இருக்கிறது பூண்டு ஒரு 10 பல் நறுக்கி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். பீர்க்கங்காய் நேற்று ஒரு காய் எடுத்து வச்சேன் இல்லைங்களா, அது கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பருப்பு துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு மஞ்சத்தூளும் நல்ல எண்ணெயும் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. வெங்காயத்தை பொடியை நறுக்கி இதில் மாவில் போட்டுக்கணும். கொஞ்சோண்டு சீரகம், இந்த மாவில் சீரகம் கொஞ்சம் பொடி பண்ணி இது போடுவாங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது ஜீரணம் ஆகணும் அப்படின்றதுக்கொசரம் போடுவாங்க. இந்த கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் இந்த மாவில், கோதுமை மாவில் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நறுக்கிடலாம். நம்ம செடியிலிருந்து ஒரு 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. சட்டி காஞ்சிடுது. இது அப்பளம் போட்டு மீதியாக இருக்கிற எண்ணெய் இருந்துச்சு, அது ஊற்றிடலாம். கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு நேரத்தில் எண்ணெய் அப்படியே டக்குன்னு காஞ்சிரும். அப்போ கொஞ்சம் சட்டி இப்போ தான் வச்சோம் இல்லையா, அதனால் சூடாகிட்டு கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணியை எடுத்து வச்சுருக்கிற கடுகு, உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அதுலேயும் கொஞ்சம் சீரகம் நிறைய நான் சேர்த்துடுவேன். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சிட்டு இருக்கிறதாவே பூண்டு போட்டு விட்ருவாங்க. பூண்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிறோம்ப அவங்க அப்படியே கல்லில் பக்கமே ஆட்டுக்கல் இருக்கு இல்லைங்களா, அந்த கல்லில் வச்சு ஒரு இலை எடுத்து போட்டுருவாங்க. வரமிளகை அரைக்காமல் இருக்கும்போது இந்த மாதிரி செய்யறது. இந்த வரமிளகா கிள்ளி போட்டுருவாங்க. கிள்ளி போட்டு இந்த வெங்காயமும் அப்படி போட்டுருவாங்க. 2 கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்குவாங்க. நானும் அதே மாதிரி கருவேப்பிலை நிறைய எடுத்துக்கிறேன்.
ஏன்னா நம்ம பருப்பு எடுத்துக்கும் போது பூண்டு, சீரகம், பெருங்காயம் இது வந்து நிறைய, அதோட நம்ம கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுங்களோன்னா நமக்கு வந்து அந்த பருப்பு செய்கிற வேலையை வந்து சிலர் தெரியாது. மேக்ஸிமம் அதுதான். இது தாளிக்கிறதுக்கு வந்து வரமிளகாய் போட்டுருவாங்க, இதில் வந்து பச்சை மிளகாய் போடுவாங்க. நம்ம வந்து தண்ணி மாதிரி தோசை ஊற்றுற மாதிரி நான் கரைச்சிருக்கிறேன். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, பாட்டி அம்மாவெல்லாம் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் கெட்டியாக கையில் இப்படி தட்டி ரொட்டி தட்டுற மாதிரி தக்காளி போட்டுடலாம், காய் போட்டுடலாம். கல்லுப்பு வாங்கணும், 2 நாளும் வாங்கலாம்னு நினச்சிட்டு வந்துடுறேன், மறந்துடுறேன். தேவை இருக்கிற அளவுக்கு தூளுப்பு, இது கம்மி தான் இதாகுது. உரப்பு கம்மியாக தான் வருது. நமக்கு கல் உப்பு போட்டு போட்டு பழகிடுச்சு. எதுக்காவது ஒரு அர்ஜென்ட்டாக அந்த உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னும்போது இது வந்து நம்ம இந்த உப்பு தூள் உப்பு வந்து அதில் போட்டுக்கலாம். நான் அதுக்கு வாங்கி வச்சுட்டேன், கல் உப்பு கம்மியாக இருக்குது. இதில் வந்து தேங்காய் ஒரு 2 பத்து எடுத்து வச்சுருக்கேன். கொரப்பாக அரைச்சி ஊற்றிக்கலாம், நைஸாகவும் அரைச்சி ஊற்றிக்கலாம். நமக்கு குழம்பு இதில் தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு வரணும். ஏன்னா இது வந்து பருப்பு வந்து கடையில் அப்படியே எடுத்து வச்சுருக்காரு. காய் வேகுதுங்க. காய் எப்படி இருக்குது பார்த்துடலாங்களா? தக்காளி வந்து நல்லா மஞ்சள் பாருங்கள். இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உளுந்து, கடலைப்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், காய், பீர்க்கங்காய், தக்காளி போட்டு நல்லா இது வந்து நமக்கு காய் இந்த தக்காளி எல்லாமே நல்லா ஒரே ஒரு வேக்காட்டில் எப்படி அழகாக மஞ்சள் பாருங்கள். வந்து இந்த தேங்காய் அரைச்சி வச்சது அப்படியே ஊற்றிடுவாங்க. ஊற்றி நம்ம வந்து ஒரு கலரி போடுவோம் இல்லைங்களா, அவங்க என்ன செய்வாங்க, மூடி வச்சுருவாங்க. தேங்காய் வந்து அந்த பச்சை வாசம் போகணும். ஏன்னா அந்த பருப்பு வந்து வேக வச்ச பருப்பு அப்படியே எடுத்து கொட்டி பெருங்காயத்தை போட்டு இறக்கிடுவாங்க. இது வந்து நான் இப்போ காலையில் டிஃபன் செய்கிறேன். இது காலையில் டிஃபன் செய்ய மாட்டாங்க, நைட்டில் தான் வந்து. ஏன்னா சாப்பாடே டெய்லியே வந்து சாப்பிட்றதுனால காலையில் வந்து ராகி மாவு, களி இல்லை கூழ், மதியானத்தில் வந்து குத்தன அரிசி சோறு தான், ரசம், மேக்ஸிமம் புளி ரசம் இல்லை சென்னா கொள்ளு உழவல் சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி கொள்ளு பருப்பு போட்டு துவரம்பருப்பு அவங்களுக்கு கிடைச்சது, முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய்
இதுதான் மேக்ஸிமம் அதில் போடுவாங்க. வெண்டைக்காயெல்லாம் வந்து நிறைய புளிக்குழம்பு தான் வைப்பாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் அந்த வளவளப்பு தன்மை இருக்கிறது. சில பேருக்கு வந்து அந்த வளவளப்பாக இருக்கிறதுனால பிடிக்காது. பட் அது வந்து அந்த தேங்காய் போட்ட உடனே வச்சுங்களா, ஏன்னா ஜீரகம் தேங்காயோட சேர்த்து அரைச்சி விட்டுருவாங்க. நம்ம ஜீரகம் வந்து தனி வேக போட்டும்ப, காய் வேகும்போது கடுகு உளுத்தம்பருப்பு போடும்போதே நம்ம இதை போட்டும்ப. இப்போ வந்து காய் கொஞ்சம் காய் வெந்த உடனே இந்த பருப்பு போட்டு இறக்கிடுவாங்க. பார்த்துக்கலாங்களா? நான் கொஞ்சம் வந்து சாம்பார் மாதிரி வச்சுருக்கிறேன். நான் இப்போ நம்ம அந்த பருப்பு கொட்டினாலும் சாம்பார் மாதிரி நல்ல பருப்பு சாம்பார் மாதிரி இருக்கும். இந்த பருப்பு அவங்களுக்கு வந்து அந்த ரொட்டியோட கிடைக்கணும். இப்போ வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, கோதுமாவுக்கு. இந்த கோதுமாவில் இந்த வெங்காயத்தை கொட்டிக்கலாம். அரிசி மாவு 2 கப்பு இருங்க, அந்த கப்பு அளவு எடுத்து சொல்கிறேன். இதில் வந்து 2 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்தேன். 1 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்து உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டேன். ஏன்னா அங்கே வந்து எங்கள் வீட்டில் என்ன செய்வாங்கன்னா, அரிசி மாவு இப்போ இருக்காதுங்க. அரிசி நம்ம 15 நாளைக்கு ஒரு முறை, இல்லை ஏதாவது பண்டிகை, இல்லை ஏதாவது கடை வெட்டுறாங்களா, கோழி இருக்கிறாங்களா, அன்னைக்கு தான் அந்த நைட்டு வந்து அரிசி ஊற போட்டு ஆட்டி வச்சுருவாங்க. அது மேக்ஸிமம் தோசைலாம் ஏதோ ஒரு வீட்டில் தான். இட்லி தான் ஒரு இட்லி இவ்வளோ பெருசு இருக்கும். இப்போ தான் குஷ்பு மேடமை வச்சு எல்லாம் காமெடி பண்ணிட்டுருக்குறாங்க. ஆனால் அப்போ வந்து அந்த இட்லி பாத்திரத்தை பார்த்தாவே ஒரு அடுக்கில் வந்து 7 வரும். எங்கள் வீட்டிலே இருக்குது அந்த பாத்திரம். ஒரு இட்லி இவ்வளோ பெருசு வரும். நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ தானே கிராஸ், அப்போ எல்லாமே கோழி நாட்டுக்கோழி தானே, அவங்கவுங்க வீட்டில் வளர்த்துறது தானே. கோழி குழம்பு தண்ணி மாதிரி எல்லாம் வறுத்து நம்ம எண்ணெய் விடாமல் வறுத்து அரைச்சி, அதிலெல்லாம் எண்ணெயையும் விட மாட்டாங்க எப்போவுமே. நம்மளாம் டைம் இப்போ போட்டு தாளிக்கிறது, வெங்காயம் போட்டு எதுவுமே இல்லை, எல்லாம் உரித்து போட்டு இதாக வறுத்துருவாங்க. எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு எடுத்து ஆட்டுக்கல் போட்டு அரைச்சி கறியோட நல்லா மஞ்சத்தூள் போட்டு, கோழி அறுத்து மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கொண்டு வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த மசாலெல்லாம் போட்டு புரட்டி அப்படியே வச்சுருவாங்க. தண்ணி ஊற்றி நல்லா வெந்து கொதிச்சு வந்து அது வாசம் வந்து எல்லாம் அப்படியே அவ்வளோ மணமாக இருக்கும். இறக்கி வச்சுட்டு இட்லியை ஊற்றி செய்வாங்க. அன்றைக்கி வியாழக்கிழமை. சரியா நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதோட இதவே கொஞ்சம் பெருங்காயம் கொட்டிக்கலாம், அவ்வளோதான். இந்த இருக்கிற பெருங்காயத்தை இதில் கொட்டிட்டு தூக்கி போட்டுடலாம். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வாங்க என் வீட்டில் சாப்பிட்டு போங்கடா தம்பி, அக்கா, அம்மா அப்படின்ற மாதிரி அழைக்குமா. இவங்க வீட்டில் இன்றைக்கி
கோழி குருமாவான்ற மாதிரி இது முடிஞ்சது. அந்த மாதிரி டேஸ்ட்டில் குழம்பு வச்சு சாப்பிடாமட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு இப்போ நம்ம கை கால் குடைச்சலன்னா ஓடுறம்ப அவங்க போயிட்டு தோட்டத்தில் போயிட்டு வரப்பில் இருக்கிற நண்டை பிடிச்சிட்டு வந்து ரசம் வச்சு 4 நாளைக்கு குடிப்பாங்க. ஏதோ ஒருத்தர் நாட்டு வைத்தியம் இது சொன்னால் தான் அந்த கீரை நம்ம இப்போ கீரை போட்டு சளிக்கு மூட்டு வலிக்கெல்லாம் ஒரு ரசம் மாதிரி வச்சு நம்ம குடிக்கிறோம் இல்லையா. அவங்க வந்து நண்டு நாட்டுக்கோழி அந்த குட்டி கோழி நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி அப்படியே வச்சு மிளகு சீரகம் போட்டு 2 வரமிளகாயாக பச்சை மிளகாய் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்து குடிப்பாங்க. முடிஞ்சு போச்சு அவங்க வேலை. அடுத்த நாளுக்கு ஆட்டுக்கு எந்திரிச்சு வேலைக்கு ஓடுங்க, 4 மணிக்கு இப்போ தண்ணியில் ஊறுங்க, சேத்துல ஊறுங்க, மண்ணில் ஊறுங்கன்னு சொல்லிட்டு வேலையை செய்வாங்க. அதுதான் பாரம்பரியமான உணவை சாப்பிட்டு அவங்க வாழ்ந்த காலம். இப்போ பாரம்பரியம் 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 பரிமத்திலே உக்காந்துருக்கிறோமா மருந்து நோக்கி உக்காந்துட்டு மண்ணுக்கும் மரம் கொடி செடிக்கு அத்தனையுமே வந்து அவங்களுக்கு பாயசத்தை கொடுக்குறம்ப அது மூலிமா நம்மளும் உடம்புல ஏற்றிக்கிறம்ப. இன்றைக்கு அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறம்ப, அதுதான் நடக்குது. அதிலிருந்து மீண்டும் வெளியே வரணும்னு சொல்லிட்டு தான் எவ்வளோ மக்கள், விவசாய மக்கள் முன்னோர்கள் மூலிமா அப்படியே ஒவ்வொரு ஜெனரேஷனாக ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் 2 பேர் வெளிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்லாங்க. இதெல்லாம் என்ன கோதுமை தோசை வளன்னு இந்த அம்மா பேசிட்டு கிடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. கோதுமை ரொட்டி இது கூட அவங்க வந்து எப்பயோ ஒரு டைம் தாங்க. கோதுமை மாவெல்லாம் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக எடுத்து தான் செய்வாங்க, சரிங்களா. இது எப்பயோ ஒரு முறை தான் அவங்களுக்கு கிடைக்கும். இதுவும் ஒரு பதார்த்தமாக தான் அவங்க எடுத்து, ஏன்னா அவங்க வந்து ராகி மாவு, சோள மாவு, கம்பு மாவு, அரிசி, புத்தன அரிசி இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கோதுமெல்லாம் கூட அவங்களுக்கு அற்புதமான உணவுன்னு சொல்லிட்டு தெரியும் அந்த காலத்திலே. அதெல்லாம் எடுத்து செஞ்சு சாப்பிட்டாங்க. இப்போ நம்ம அதை கரைச்சி வச்சுன்னுக்கிறம்ப இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், பெருங்காயம், வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ப. இவங்களோட வேலை முடிஞ்சு போயிடுது, அவ்வளோதான். கல் காயட்டுங்க, லைட்டாக சிம்மில் வச்சுட்டு 2 பச்சை மிளகா மட்டும் ஒரு 3 பச்சை மிளகா குட்டி குட்டியாக தாங்க இருக்கும். அவ்வளோ காரம் இந்த மிளகா வந்து அவ்வளோ காரமாக இருக்கும். இது அந்த கோதுமை தோசையோட நமக்கு சாப்பிடும்போது கிடச்சி நம்ம பல்லு கிடைக்கும். அந்த தோசை சாப்பிடும்போது அப்போ சூப்பராக இருக்கும். அதுக்கோசரம் தான் இந்த பச்சை மிளகா வாசனை வந்து சூப்பராக இருக்கும். இது காலையில் டிஃபன். மத்தியானத்துக்கு என்ன மேடம் அப்படின்னு நேற்று வச்சு சாதம் இருக்குது, தயிர் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா நேற்று இப்படி தான் ராகி மாவு கூழு கஞ்சி கரைச்சேன் இல்லைங்களா, அதை வந்து காலையிலையும் குடிச்சிட்டு காலையில் ஒரு 1.5 டம்ளர் குடித்தேன். அதுக்கு மேலே என்னால் குடிக்க முடியல, எடுத்துகிட்டு போயிட்டேன். அந்த தொக்கு மாதிரி செஞ்சோம் பாருங்கள், அதெல்லாம் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் நாங்கள் ஒரு 3 பேர் ஷேர் பண்ணி அந்த பீர்க்கங்காய், கீரை, சிறுக்கீரை இதெல்லாமே போட்டு சாப்பிட்டுங்க. திருப்தியாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து என் கூட ஒரு அம்மாவும் கம்பெனி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தோஷம் எனக்கு. நம்ம கூட வந்து அவங்களும் சாப்பிட்றாங்க. இப்போ இன்றைக்கி ஒருத்தர் கிடைச்சாங்கடா சாமி அப்படின்ற மாதிரி சாப்பிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுங்க. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நம்ம செஞ்சது வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆள் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு. அது எப்போ இருந்து அது அப்படியே பழகிருச்சு. அதுதான் இது வந்து இந்த தோசைகளுக்கு தண்ணி போடுறது இது எல்லாமே வந்து நம்ம
நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் நம்ம பாட்டி அம்மா, என் பாட்டி அம்மா எல்லாம் செஞ்சுட்டா அது எல்லாமே நம்ம இப்போ வழிபட்டு வரோம் இல்லைங்களா. நிறைய பேர் வெங்காயம், ஒரு வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்தை அப்படியே வச்சுருவாங்க. அதில் வெள்ளை துணியில் வந்து கட்டி முடிச்சு போட்டு வச்சுருவாங்க. அதில் தான் நம்ம இப்படி தோசைக்கல்லுக்கு தடவி எண்ணெயெல்லாம் இப்போ நான் ஊற்றுறேன் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது. தோசைக்கல் தடவி அவங்க ஊற்றுவாங்க பாருங்கள். ஒரு தோசை வந்து வேஸ்ட்டாக போகாது, இவ்வளோ நல்லா இருக்கும். இன்னும் அது வந்து வாழைத்தண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த தண்டை ஒரு பக்கம் கட் பண்ணி வச்சுருவாங்க. அதில் வந்து எண்ணெயை தொட்டு இந்த மாதிரி தேய்ப்பாங்க. அதெல்லாம் நிறைய வீட்டில் செஞ்சுருப்பாங்க. இப்போ எல்லாம் யாரும் அந்த மாதிரி இல்லைங்க. எல்லாருமே வந்து இப்போ அட்வான்ஸாக எண்ணெய் வந்து கிரைண்டரில் மாவு ஆட்டி அந்த மாவை நம்ம எடுக்கிறதுக்குள்ளே என்னங்க ஆகிடும். நம்ம உடம்புக்கு எவ்வளோ ஹெல்த்து, கைக்கு அந்த கல் தூக்கிறது வைக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். அரைச்சி அப்படியே அந்த மாவு இதிலே ஊற்றிடணுமா, அதை அப்படியே வந்து ஃபாஸ்ட் பண்ணி தோசைக்கல்லே ஊற்றிட்டா தோசை எந்திரிச்சிடும். இன்னும் அந்த மெத்தடும் வந்துடும். அந்த அளவுக்கு வந்து சோம்பேறித்தனத்தை கொண்டு வர்றதுக்கு மக்களை வந்து ரெடி பண்ணுறாங்க. அதில் தான் மக்களும் ஓடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தண்ணி பிடிக்கிறது, எடுத்து வைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, குமிறது, நிம்மறது, வீடு கூட்டுறது, வீடு கையில் வந்து நம்ம அந்த துணி போட்டு டைல்ஸ் வீடாக இருந்தாலும் கார வீடாக இருந்தாலும் இப்போ தான் மாப்பு வந்துருச்சு, நின்றுட்டே நம்ம இது பண்ணுறோம்ப. கையில் போட்டு தேய்ச்சி தான் எல்லாம் செய்வாங்க. ஆனால் இப்போ எல்லாமே மெத்தடே மாறிடுது. உடம்புக்கு நமக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களை வந்து முட்டாள் பண்ணுறாங்க. நம்மளாம் அதுதான் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறோம்ப. அது எல்லாமே கொஞ்சம் நம்ம அதெல்லாம் நினச்சி பார்த்து வேண்டா, நம்ம உடம்புக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் உக்காந்துட்டு தான் இருக்காங்க. எத்தனை மணி நேரம் அவங்க உட்காந்துட்டுருக்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். அப்போ உடம்பு எப்படி என்ன கண்ட்ரோலில் இருக்கோம், எப்படி அந்த பொசிஷன் நம்ம உட்கார்றம்ப, எப்படி சதைகள் வளரும், எப்படி ரத்த ஓட்டம் போகும், எல்லா நோயும் நமக்கு எப்படி வரும், அதை எல்லா மக்களும் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த அம்மா வந்து சமையல் வந்து ஒரு அரைக்குறை சமையலை வந்து செஞ்சுட்டு ரொம்ப வாய் பேசுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுதான் உண்மை. இது பிடிக்கிறவங்களுக்கு, இந்த வீடியோ பிடிக்கிறவங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீ கலைக்கசிதர் நமோ நமக, நமோ நமக, நமோ நமக.